சேர் என்ஜிஓவை சார்ந்த அஸ்வின் அவர்களும் கங்கா அவர்களும் ஒருங்கிணைந்து இத்திட்டத்தை இங்கு துவங்கி வைத்திருக்கும். அடுத்து வரக்கூடிய 1 மாத காலத்திற்கு இது தொடர்ந்து விழிப்புணர்வுகள் வந்து பொதுமக்களிடையே வந்து ஏற்படுத்தப்படும். இது வந்து அவங்க சேர் என்ஜிஓ வந்து ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு மூலியமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கண்டறிந்து அந்த பகுதிகள் எல்லாம் வந்து வால் பெயிண்டிங் பண்ணுமாறு அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சில பகுதிகளில் வந்து விழிப்புணர்வு மூலயமா வந்து எதனால் பொதுமக்கள் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து அவர்கள் குழு அமைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மேடம், இந்த பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடம் டி நகர் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துலையும் வந்து கம்மியாகவே கழிப்பிடங்கள் இருக்குது. இங்கே எப்படி கூடுதலாக நீங்கள் அதை கண்காணித்து பண்ணுறது ஐடியா? டி நகர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது ராயபுரம் பார்த்திங்கன்னா இந்த எம்சி ரோடு இருக்கும். அதே போல் டி நகர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய சூழல் இருக்குது. இப்பொழுது வந்து கழிப்பறைகள் வந்து போதுமான அளவு இருக்குது. அது மட்டும் இல்லாத மாநகராட்சி சார்பாக வந்து ஷீ டாய்லெட் அப்படின்றது அமைக்கப்பட்டு அது வந்து மொபைல் டாய்லெட்ஸ் மாதிரி பிரத்யேகமாக பெண்களுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்க டாய்லெட்டு. அந்த டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா ஃபீடிங் ரூம் இருக்கும், அதுக்கப்புறமா சானிடரிஸ் ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. இப்போ டி நகர் பகுதிகளெலாம் வந்து தேவையான அளவுக்கு டாய்லெட் இருக்கிறது. பொதுமக்கள் வந்து கூடுதலாக வேணும் அப்படின்றது கோரிக்கை வைத்தாருன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் வந்து அமைத்து தரப்படும். மாநகராட்சி முழுவதும் எத்தனை கழிப்பிடங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் கட்டியிருக்கோம், பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்பும் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன? சென்னை மாநகராட்சி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 416 கழிப்பிடங்கள் லொக்கேஷன்ஸில் இருக்கிறது. ஒவ்வொரு கழிப்பிடங்களையும் வந்து 5 சிட்டிங்கில் 6 சிட்டிங்கில் தேவைக்குட்பட்ட 10 சிட்டிங் இந்த மாதிரி கூட இருக்கிறது. இப்போதைக்கு 1400 பகுதிகளில் வந்து கழிப்பிடங்கள் இருக்குது. இந்த கழிப்பிடங்களை வந்து மண்டலம் 5, 6, 9 பகுதிகளில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தனியார் பராமரிப்பில் வந்து காலையிலேருந்து மதியம் வரை ஒரு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், மதியம் முதல் இரவு வரை ஒரு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல் இந்த ஒவ்வொரு கழிப்பிடத்திற்கு வெளியிலையும் வந்து சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக வந்து பொதுமக்கள் கழிப்பறைக்கு மட்டும்தான் அந்த பகுதியை வந்து பயன்படுத்துகிற சொல்கிறோம். ஏன்னா சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னே வந்து கழிப்பறைகள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க, வேறு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழல் இருந்ததுனால ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து சிசிடிவி கேமரா இப்போ பொருத்தப்பட்டிருக்குது, முற்றிலுமாக கண்காணிப்பில் இருக்கிறது. இப்போ பொது இடங்களில் கழிப்பிட போகிறவங்களுக்கு ஃபைன் அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணிக்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? பொது இடங்களில் வந்து சிறுநீர் கழிக்கிறவங்க இல்லை, அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தி வருகிறோம். அதற்காக தான் இன்றையிலேருந்து தொடங்கப்பட்டு ஜூலை 5 வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். ஒவ்வொரு தனிநபருக்குமே வந்து இந்த விழிப்புணர்வு இருக்கணும். பொதுமக்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம், யாருமே வந்து பொது இடங்கள் வந்து சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அது அங்கே செல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இல்லை முதியோர்களாக இருக்கட்டும், டக்குன்னு அந்த இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகிற சூழல் இருக்குது. அதனால் பொது இடங்கள் யாருமே வந்து சிறுநீர் கழிக்க வேண்டாம். அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அந்த திருவெற்றூர் உள்ளிட்ட பகுதியில் வந்து ஸ்லம் போர்ட்லாம் வந்து குறிப்பிட்ட குறைந்த கழிப்பிடங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமீப ஸ்லம்மில், அதாவது குடிசை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குறைந்த கழிப்பிடங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. எங்களால் சரியாக வந்து யூஸ் பண்ண முடியல, 2 கழிப்பிடம் தான் இருக்குது அப்படின்னு. குடிசை மாற்று வாரியத்தை சார்ந்து ஒவ்வொரு தனிநபருக்குமே வந்து கழிப்பறைகள் வந்து வழங்கப்படுகிறது. குடிசை பகுதிகளில் வந்து தேவை, நீங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா கூடுதலாக தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் வந்து அமைத்து தரப்படும். வீடியோவில் மேம் இன்னைக்கு பார்த்த வீடியோலேயே பப்ளிக் அக்யூஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயம். நான் பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கிற வீடியோ தான் இருக்குது, ஆனால் நிறைய பேர் வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை போட்டிருந்தாலே ஒரு விழுப்புரம் வருது இல்லை? இல்லை, பப்ளிக் அதுதான் நான் தெரிவித்தேன். நிறைய பேர் வந்து டாய்லெட் இருக்கும், டாய்லெட் இருந்தால் அந்த டாய்லெட் பயன்படுத்தாமல் பொது இடங்களில் வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க. அதை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு முன்னெடுப்பு. மாநகராட்சிக்கு உட்பட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியும் சேர் என்ஜிஓவும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் டாய்லெட் அப்படின்ற ஒரு பொது வழி கழிப்பிடங்களை குறித்தின ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமை வந்து துவங்கி வைத்திருக்கோம். இது கடந்த 2022 ஆண்டு மதிப்புக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து பக்கூஸ் என்ற ஒரு ஆப்பை வந்து துவங்கி வைத்தார்கள். இந்த ஆப்பின் மூலியமாக பொதுமக்கள் வந்து சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் டாய்லெட் இருக்குது
அப்படின்ற ஒரு மேப்பிங்கை வந்து செய்யக்கூடிய ஒரு ஆப்பு. இதை வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு வெளியிடங்களில் வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க. வெளியிடங்களில் சிறுநீர் கழிக்கிறதுனால பொதுமக்களுக்கு எந்தெந்த இடையூறு ஏற்படுறது, எந்த அளவுக்கு வந்து சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இன்றைக்கு துவங்கி ஜூலை 5ஆம் தேதி வரை இந்த ஒரு மாதம் முழுவதும் வந்து இதை குறித்து விழிப்புணர்வு வந்து பொதுமக்களிடையே ஏற்படுத்த இருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மதிப்பிட துணை மேயர் அண்ணன் அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும், அதுக்கப்புறமா இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் மற்றும் சேர் என்ஜிஓவை சார்ந்த அஸ்வின் அவர்களும் கங்கா அவர்களும் ஒருங்கிணைந்து திட்டத்தை இங்கு துவங்கி வைத்திருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு இது தொடர்ந்து விழிப்புணர்வு வந்து பொதுமக்களிடையே வந்து ஏற்படுத்தப்படும். இது வந்து அவங்க சேர் என்ஜிஓ வந்து ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு மூலியமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கண்டறிந்து அந்த பகுதிகள் எல்லாம் வந்து வால் பெயிண்டிங் பண்ணுமாறு அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சில பகுதிகளில் வந்து விழிப்புணர்வு மூலியமாக வந்து எதனால் பொதுமக்கள் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து அவர்கள் குழு அமைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மேடம், இந்த பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடம் டி நகர் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துலைங்க வந்து கம்மியாகவே கழிப்பிடங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி கூடுதலாக நீங்கள் அதை கண்காணித்து பண்ணுறது ஐடியா? டி நகர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது ராயபுரம் பார்த்திங்கன்னா இந்த எம்சி ரோடு இருக்கும். அதே போல் டி நகர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய சூழல் இருக்குது. இப்பொழுது வந்து கழிப்பறைகள் வந்து போதுமான அளவு இருக்குது. அது மட்டும் இல்லாத மாநகராட்சி சார்பாக வந்து ஷீ டாய்லெட் அப்படின்றது அமைக்கப்பட்டு அது வந்து மொபைல் டாய்லெட்ஸ் மாதிரி பிரத்யேகமாக பெண்களுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்க டாய்லெட்டு. அந்த டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா ஃபீடிங் ரூம் இருக்கும், அதுக்கப்புறமா சானிடரிஸ் ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. இப்போ டி நகர் பகுதிகளெலாம் வந்து தேவையான அளவுக்கு டாய்லெட் இருக்கிறது. பொதுமக்கள் வந்து கூடுதலாக வேணும் அப்படின்றது கோரிக்கை வைத்தாருன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் வந்து அமைத்து தரப்படும். மாநகராட்சி முழுவதும் எத்தனை கழிப்பிடங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் கட்டியிருக்கோம்? பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்பும் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன? சென்னை மாநகராட்சி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 416 கழிப்பிடங்கள் லொக்கேஷன்ஸில் இருக்கிறது. ஒவ்வொரு கழிப்பிடங்களையும் வந்து 5 சிட்டிங் இல்லை 6 சிட்டிங் இல்லை தேவைக்குட்பட்ட 10 சிட்டிங் இந்த மாதிரி கூட இருக்கிறது. இப்போதைக்கு 1400 பகுதிகளில் வந்து கழிப்பிடங்கள் இருக்குது. இந்த கழிப்பிடங்களில் வந்து மண்டலம் 5, 6, 9 பகுதிகளில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தனியார் பராமரிப்பில் வந்து காலையிலேருந்து மதியம் வரை ஒரு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், மதியம் முதல் இரவு வரை ஒரு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல் இந்த ஒவ்வொரு கழிப்பிடத்திற்கு வெளியிலையும் வந்து சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக வந்து பொதுமக்கள் கழிப்பறைக்கு மட்டும்தான் அந்த பகுதியை வந்து பயன்படுத்துகிற சொல்கிறோம். ஏன்னா சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னே வந்து கழிப்பறைகள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க, வேறு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழல் இருந்ததுனால ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து சிசிடிவி கேமரா இப்போ பொருத்தப்பட்டிருக்குது, முற்றிலுமாக கண்காணிப்பில் இருக்கிறது. பொது இடங்களில் கழிப்பிட போகிறவங்களுக்கு ஃபைன் அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணிக்க பொது இடங்களில் வந்து சிறுநீர் கழிக்கிறவங்க இல்லை, அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தி வருகிறோம். அதற்காக தான் இன்றையிலேருந்து தொடங்கப்பட்டு ஜூலை 5 வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். ஒவ்வொரு தனிநபருக்குமே வந்து இந்த விழிப்புணர்வு இருக்கணும். பொதுமக்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம், யாருமே வந்து பொது இடங்கள் வந்து சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அது அங்கே செல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இல்லை முதியோர்களாக இருக்கட்டும், டக்குன்னு அந்த இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகிற சூழல் இருக்குது. அதனால் பொது இடங்கள் யாருமே வந்து சிறுநீர் கழிக்க வேண்டாம். அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். திருவெற்றூர் உள்ளிட்ட பகுதியில் வந்து ஸ்லம் போர்ட்லாம் வந்து குறிப்பிட்ட குறைந்த கழிப்பிடங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஸ்லம்மில், அதாவது குடிசை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குறைந்த கழிப்பிடங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. எங்களால் சரியாக வந்து யூஸ் பண்ண முடியல, 2 கழிப்பிடம் தான் இருக்குது அப்படின்னு. குடிசை மாற்று வாரியத்தை சார்ந்து ஒவ்வொரு தனிநபருக்குமே வந்து கழிப்பறைகள் வந்து வழங்கப்படுகிறது. குடிசை பகுதிகளில் வந்து தேவை, நீங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா கூடுதலாக தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் வந்து அமைத்து தரப்படும். வீடியோவில் மேம் இன்னைக்கு பார்த்த வீடியோலேயே பப்ளிக் அக்யூஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயம்ஸ். நான் பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கிற வீடியோ தான் இருக்குது, ஆனால் நிறைய பேர் வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை போட்டிருந்தாலே ஒரு விழிப்புணர்வு வருது இல்லை? இல்லை, பப்ளிக் அதுதான் நான் தெரிவித்தேன். நிறைய பேர் வந்து டாய்லெட் இருக்கும், டாய்லெட் இருந்தால் அந்த டாய்லெட் பயன்படுத்தாமல் பொது இடங்களில் வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க. அது முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு முன்னெடுப்பு. மாநகராட்சிக்கு உட்பட்டு
பெருநகர சென்னை மாநகராட்சியும் சியர் என்ஜிஓவும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் டாய்லெட் அப்படின்ற ஒரு புது வழி கழிப்பிடங்களை குறித்தின ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமை வந்து துவங்கி வைத்திருக்கோம். இது கடந்த 2022 ஆண்டு மதிப்புக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து பக்கூஸ் என்ற ஒரு ஆப்பை வந்து துவங்கி வைத்தார்கள். இந்த ஆப்பின் மூலியமாக பொதுமக்கள் வந்து சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் டாய்லெட் இருக்குது அப்படின்ற ஒரு மேப்பிங்கை வந்து செய்யக்கூடிய ஒரு ஆப்பு. இதை வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு வெளியிடங்களில் வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க. வெளியிடங்களில் சிறுநீர் கழிக்கிறதுனால பொதுமக்களுக்கு எந்தெந்த இடையூறு ஏற்படுறது, எந்த அளவுக்கு வந்து சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இன்றைக்கு துவங்கி ஜூலை 5ஆம் தேதி வரை இந்த ஒரு மாதம் முழுவதும் வந்து இதை குறித்து விழிப்புணர்வு வந்து பொதுமக்களிடையே ஏற்படுத்த இருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மதிப்பிட துணை மேயர் அண்ணன் அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும், அதுக்கப்புறமா இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் மற்றும் சியர் என்ஜிஓ சார்ந்த அஸ்வின் அவர்களும் கங்கா அவர்களும் ஒருங்கிணைந்து திட்டத்தை இங்கு துவங்கி வைத்திருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு இது தொடர்ந்து விழிப்புணர்வு வந்து பொதுமக்களிடையே வந்து ஏற்படுத்தப்படும். இது வந்து அவங்க சியர் என்ஜிஓ வந்து ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவின் மூலியமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கண்டறிந்து அந்த பகுதிகளெல்லாம் வந்து வால் பெயிண்டிங் பண்ணுமாறு அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சில பகுதிகளில் வந்து விழிப்புணர்வு மூலியமாக வந்து எதனால் பொதுமக்கள் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து அவர்கள் குழு அமைத்து ஏற்பட்டு செய்திருக்கிறார்கள். மேடம், இந்த பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடம் டி நகர் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துலைங்க வந்து கம்மியாகவே கழிப்பிடங்கள் இருக்குது. இங்கே எப்படி கூடுதலாக நீங்கள் அதை கண்காணித்து பண்ணுறது கிடையாது? டி நகர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது ராயபுரம் பார்த்திங்கன்னா இந்த எம்சி ரோடு இருக்கும். அதே போல் டி நகர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய சூழல் இருக்குது. இப்பொழுது வந்து கழிப்பறைகள் வந்து போதுமான அளவு இருக்குது. அது மட்டும் இல்லாத மாநகராட்சி சார்பாக வந்து ஷீ டாய்லெட் அப்படின்றது அமைக்கப்பட்டு அது வந்து மொபைல் டாய்லெட்ஸ் மாதிரி பிரத்யேகமாக பெண்களுக்கென்று அமைக்கப்பட்டிருக்க டாய்லெட்டு. அந்த டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா ஃபீடிங் ரூம் இருக்கும், அதுக்கப்புறமா சானிடரிஸ் ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. இப்போ டி நகர் பகுதிகளெலாம் வந்து தேவையான அளவுக்கு டாய்லெட் இருக்கிறது. பொதுமக்கள் வந்து கூடுதலாக வேணும் அப்படின்றது கோரிக்கை வைத்தாருன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் வந்து அமைத்து தரப்படும். சென்னை மாநகராட்சி முழுவதும் எத்தனை கழிப்பிடங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் கட்டியிருக்கோம்? பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிரமிப்பும் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன? சென்னை மாநகராட்சி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 416 கழிப்பிடங்கள் லொக்கேஷன்ஸில் இருக்கிறது. ஒவ்வொரு கழிப்பிடங்களையும் வந்து 5 சிட்டிங் இல்லை 6 சிட்டிங்கில் தேவைக்குட்பட்ட 10 சிட்டிங் இந்த மாதிரி கூட இருக்கிறது. இப்போதைக்கு 1400 பகுதிகளில் வந்து கழிப்பிடங்கள் இருக்குது. இந்த கழிப்பிடங்களில் வந்து மண்டலம் 5, 6, 9 பகுதிகளில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கப்பட்டு